டிசம்பர் 13ஆம் தேதி வைக்க வேண்டிய கூட்டத்தை நீ ஏன் முன்னாடி வைக்கிற? அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் காரணம் சொன்னாங்க. ஒரு படவாவும் சொல்லியிருக்க மாட்டான். ஏன்னா அந்த எந்த படவாவும் இப்ப வெளியே இல்லை, எல்லாம் வந்து அண்டர்கிரவுண்ட்ல இருக்கான். சார் ஊர்ல ஓடிட்டாங்க. ஒருத்தன் ரைட்டா, ஓடினவன் விட்டாங்க. அப்படியே இந்த வந்தான் பாருங்க, ஐயோ கொலை நடந்துச்சு ஐயோன்னு வந்தான் பாருங்க. மிச்ச மாதிரி நடக்காம இருக்கணும் வந்தாங்க பாருங்க, அவங்கள புடிச்சிட்டு நம்ம புறாண்டுறோம். ஐயோ இவர்தான் அப்புறம் எப்படி உடனே வந்தாரு? ஏடா, ஒரு தெருவுல கேதை நடந்தால இந்த முக்குல ஒரு ஆட்சி நடந்தா நான் உங்க பேட்டியை விட்டுட்டு ஓடுவேன். ஏன்னா என் பையனா இருந்திருக்க கூடாது அப்படின்னு. இந்த முக்குலண்ணே ஆனா இப்ப போன ஆளை காணனே அப்படின்னு மொத்தத்தையும் கேன்சல்ரா ஸ்பாட்டு. அப்படி இருக்கிற இந்த ஊருங்க ஒருத்தன் அவசரமா ஓடியாராங்க. லோக்கல்ல இருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அது நீ அவரு மற்ற செந்தில் பாலாஜி சொல்ல, செந்தில் பாலாஜி மட்டுமல்ல விஜயபாஸ்கர் வந்திருக்காருல, மனிதாபிமானங்க. ஏன்னா லோக்கல்ல அவங்க மக்களை பார்க்கணும். மிச்சம் இருக்கு 10 பேர் வேலை மாவட்டங்கிறாங்க. 31 பேரையும் செந்தில் பாலாஜிக்கும் தெரியும், விஜயபாஸ்கருக்கும் தெரியும். இவன் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சிக்காரனுக்கும் இறந்தவனுடைய வீடு எல்லாருக்கும் தெரியுங்க. ஈவன் சீமான் முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், மதிமுக காரங்களுக்கு தெரியும், எல்லா காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியும். ஏன் நீ வீணா போன பிஜேபி காரனுக்கே தெரியும். அப்போ ஒருத்தன் ஓடிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எவனா கேட்குறமாங்க, ஏன்டா ஓன சட்டையை பிடிச்சி கேட்க வேணாமா? அவன் போய் ஒரு 62 மணி நேரம் கழிச்சு சிவி சிங்காரிச்சு அவன் வந்து ஒரு மழுப்பல் வீடியோ போகிறான். அதை தூக்கிட்டு அலையிறானுவோம். இன்னமும் மறுபடியும் அரசாங்கம் பொறுப்பேற்க என்ன பொறுப்பேற்க என்னங்க பொறுப்பேற்க சொல்லுங்கள். அவன் கேட்ட இடத்து தந்துட்டாங்க. இந்த அலையை பார்த்தீங்களா நீங்கள்? உங்கள்கிட்ட இருக்கும் மேடம், இந்த மாதிரி இப்படி அலையாக இருக்கும் தலைகள்லாம். ஒருத்தன் இப்படி கூட தூக்க முடியாதுங்க. இதில் எந்த போலீஸுங்க? அதில் நீங்கள் ஒரு வீடியோ இப்போ தான் பார்த்தேன். அதாவது போலீஸு முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்த்துருக்கான். யாரும் ஓடி ஒழுங்கலை, எவனும் அடிபடாமல் இல்லை. அடிபட்டது தெரியல. ஏன்னா 41 வயசு பணத்துக்கு பின்னாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போது நீங்கள் அவன் போலீஸ், நான் போலீஸ் சப்போர்ட்டர் இல்லை, ஆனால் வேறு என்ன செஞ்சுருக்க முடியும்னு சொல்லுங்கள்.